வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்ரலாட் தமிழ். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது மேற்காசியாவில் போர் தொடுத்திருக்காங்க. இந்த போர் வளைகுடா நாடுகளில் தான் நடக்குது. இந்தியாவுக்கு இதனால எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய அடிப்படை தேவைகளான உணவுப் பொருட்கள்ல தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு இந்த போரினுடைய பாதிப்பு தமிழ்நாடு வரைக்கும் வந்துருச்சுங்க. இந்த போர் ஆரம்பிச்ச உடனே இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகரிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் பெட்ரோல் விலை அதிகரிக்கல. ஆனா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகத்துல இப்ப தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு காலையில இருந்து எல்லா செய்தி சேனல்களையும் ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. வீட்டு சிலிண்டர் விநியோகத்துல எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை அப்படின்ட்டு எல்லா செய்தி சேனல்களும் சொல்லிட்டு வராங்க. உண்மையிலே பெட்ரோல் விலை உயரப்போகுதா? வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்ல தட்டுப்பாடு இருக்கா? வீட்டு சிலிண்டருடைய கையிருப்பு நம்மகிட்ட போதுமான அளவு இருக்கா? ஒருவேளை பெட்ரோல் விலை அதிகரிச்சாலோ, வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ, வீட்டு சிலிண்டர்லயும் தட்டுப்பாடு வந்தாலோ நம்ம உடனடியா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் முழுசாகவும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க இன்னும் ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் இல்ல புதுசா பாத்தீங்கன்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கிடைக்காதனால பெங்களூர்ல நிறைய ஹோட்டல் மூட போறாங்க. கூடவே சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள்ல உணவகங்களில் உணவுப் பொருட்களுடைய அளவை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு காலையில இருந்து அதிகமா பகரப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த செய்திக்கு மூல காரணமா இருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பற்றிய முக்கிய தகவல்களை நம்ம பார்த்துடலாங்க. ஆமாங்க, பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்லயும் மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் நடவடிக்கைகள்ல இறங்கினாங்க. ஈரான் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து பதில் தாக்குதல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த போர் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற 3 நாடுகளுக்கு இடையான போராதாங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஈரான் எப்ப ஹர்முஸ் ஜலசந்தின்னு சொல்லப்படக்கூடிய முக்கிய நீர்வழி பாதையை மூடுறாங்களோ அப்ப இருந்து இந்த போர் உலக வாணிபத்தை பாதிக்கக்கூடிய ஒரு போரா மாறிடுச்சுங்க. ஏன்னா இந்த ஹர்முஸ் ஜலசந்தின்னு சொல்லப்படக்கூடிய கடல் வழியாதாங்க நிறைய நாடுகள் அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த முக்கியமான பாதையை தான் இந்த போர் காரணமா ஈரான் மூடிட்டாங்க. இதனால அந்த பாதை வழிய நிறைய சரக்கு கப்பல்கள் போக முடியாத நிலை ஏற்பட்டுச்சுங்க. இப்படி கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கிடைக்காத நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இப்ப மாறிட்டு இருக்கு. இப்படித்தாங்க அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு நடந்த போரினுடைய தாக்கம் இந்தியாவிற்கும் குறிப்பா தமிழகத்திலையும் தாக்குற அளவுக்கு வந்திருக்குங்க. இந்த போரால இந்தியாவிற்கும் அதன் மூலமா தமிழ்நாட்டிற்கும் என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடும் அப்படிங்கிற செய்தியை இப்ப நம்ம தெளிவா பார்த்துடலாங்க. இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்தாங்க இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதியில 80% நம்ம வெளிநாட்டுல இருந்தாங்க வாங்கிட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியா தான் நம்மளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுனுடைய இறக்குமதி நடந்துட்டு இருக்கு. இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல்கள் எதுவும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட உடனே இந்தியாவில் எவ்வளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு மற்றும் இயற்கை எரிவாயு எவ்வளவு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற கணக்கெடுப்பு நடந்துச்சுங்க. 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி முதல்ல மத்திய அரசு மூலமா வெளியிடப்பட்டிருந்துச்சு. இப்ப போர் ஆரம்பிச்சு 10-15 நாட்கள் கடந்ததுனால இந்தியா கிட்ட கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுனுடைய கையிருப்பு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் இது வரைக்கும் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை அதிகரிக்கப்படலைங்க. போருக்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சோ அதே விலை தான் இன்னும் நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா கடந்த சில நாட்களாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகத்துல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி அதிகமா பேசப்பட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் பெங்களூர்ல ஹோட்டல்கள் எல்லாம் மூட போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்குங்க. கூடவே சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள்ல உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவு வகைகளுடைய அளவை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்குல இருந்து பகரப்பட்டு இருக்குங்க. இப்போது வரைக்கும் வீட்டு சிலிண்டர்ல எந்த தட்டுப்பாடும் இல்லை அப்படின்ட்டு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை இந்த மாசத்தினுடைய தொடக்கத்திலே 30 ரூபா அதிகரிச்சிச்சுங்க. கூடவே வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை போன வாரம் அதிகரிச்சிருக்கு. இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருடைய விலை உயர்ந்தது கூட எல்லாரையும் அதிகமா பாதிக்கலைங்க. ஆனா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற செய்தி தான் அனைத்து மக்களுக்கும் மனசுல ஒரு அச்சத்தை வர வச்சிருக்கு.
அடுத்ததா இந்தியா மற்றும் தமிழகத்துல எவ்வளவு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை பார்த்துடலாங்க. இந்த போர் சூழல்ல இந்தியாட்ட எவ்வளவு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை பாரத பிரதமர் அவர்கள் இன்று நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்கள் முக்கிய துறை அதிகாரிகளை அழைச்சி நம்மகிட்ட எவ்வளவு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை இன்னைக்கு சேகரிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுல தற்போதைக்கு பெட்ரோல் டீசலினுடைய விலையை அதிகரிக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படின்ட்டு மத்திய அரசு அதிகரிச்சிருக்காங்க. கூடவே நம்மகிட்ட போதுமான அளவுக்கு இயற்கை எரிவாயு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசிட்ட இருந்து வந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மகிட்ட 20 நாட்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. தற்போதைய போர் சூழலில் இந்தியா மற்றும் தமிழகத்துல கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுல எந்தவித தட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. மத்திய அரசு 2 சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு சிலிண்டர் புக் செய்யறதுல ஒரு முக்கியமான மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு சிலிண்டர் புக் பண்ணதுல இருந்து அடுத்த 21 நாள் கழிச்சு இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. அந்த 21 நாள் அப்படிங்கிறத 25 நாளா இப்ப உயர்த்தியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதியில எந்தவித தடைபாடும் இல்லாம இருக்கிறதுக்காக வளைகுடா நாடுகள் தாண்டி மற்ற நாடுகள்கிட்ட எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமா நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு மத்திய அரசு கிட்ட இந்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்துல எந்தவித தட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடிதம் மூலமா வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடவே இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்கு உரிய நடவடிக்கைகளை ஆலோசனை கூட்டம் மூலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுல ஏற்பட போகிற இந்த தட்டுப்பாடு சாமானிய மக்களுக்கு எப்படி பாதிக்கும், கூடவே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலை இப்ப நம்ம பார்த்துடலாங்க. இந்த இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயில ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு சாமானிய மக்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, பெட்ரோல் விலை அதிகரிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு, இப்ப 100 ரூபா வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே வீட்டு சிலிண்டர் மற்றும் வணிக சிலிண்டருடைய விநியோகத்துல தட்டுப்பாடு ஏற்படும். ஏற்கனவே இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இந்த தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே நிலை இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துச்சுன்னா அது நம்மளுடைய பட்ஜெட்டை பெரிய அளவுல பாதிக்குங்க. ஏன்னா நம்ம மாச சம்பளக்காரங்களோ அல்லது அன்றாட சம்பளக்காரங்களோ இருக்கோம். இப்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில ஒரு பெரிய மாற்றம் வந்தா அது நம்மளுடைய டெய்லி லைஃப்பை பாதிக்குங்க. கூடவே வீட்டு சிலிண்டர் மற்றும் வணிக சிலிண்டர் விநியோகத்திலையும் பாதிப்பு வந்துச்சுன்னா ஹோட்டல் மற்றும் நம்மளுடைய உணவு தயாரிக்கிறதுக்கான செலவும் அதிகரிக்குங்க. இதுவுமே நம்மளுடைய டெய்லி லைஃப்பை பாதிக்குங்க. இந்த பாதிப்புகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த பாதிப்புகள் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா தற்போதைக்கு நம்ம எந்த உடனடி நடவடிக்கைகளும் செய்ய வேண்டியது இல்லைங்க. இந்த போர் சம்பந்தமான செய்திகளை பார்த்துக்கிட்டே வாங்க. இதனால இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ உடனடியாக ஏதாவது பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி வெளிவந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை நீங்க இறங்குங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, பெட்ரோல் விலை அதிகரிச்சுச்சுன்னா நீங்க அதுக்கு மாற்றா என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வேலைகள்ல இறங்குங்க. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் மற்றும் வீட்டு சிலிண்டர் விநியோகத்துல தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மின்சார பயன்பாட்டில் இயங்கக்கூடிய உணவு தயாரிப்பு கலன்களை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க. இதன் மூலமா கேஸ் சிலிண்டர் இல்லாட்ட கூட நம்ம அன்றாட சமையல் வேலைகளை நம்மளால செய்ய முடியும். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த போர் சூழல் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு மற்றும் பாதிப்புகளை நினைச்சு நம்ம உடனடியா பயப்பட தேவையில்லைங்க. இந்த செய்திகளை உற்று கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மாற்று வழிகளை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது தாங்க ஒரு நல்ல திட்டமா இருக்கும். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு நடக்கக்கூடிய போர் பற்றிய செய்திகளையும் அதனால இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு பாதிப்புகளையும் தமிழ்நாடுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆப்ரல் ஆர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்குள்ள உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.